வெங்காயம் நல்லா கொட்டியாச்சு. நல்லா வெங்காயம் வந்து வணங்கி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம தக்காளியை கொட்டிக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம தக்காளியை கொட்டிக்கலாம். உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம். நல்லா வெங்காயமும் தக்காளியும் நல்லா வணங்கி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம கறியை போட்டுக்கலாம். நல்லா வணங்கட்டும். கொஞ்சம் நேரம் நம்ம வெயிட் பண்ணுவோம். தக்காளி வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கறியை போட்டுக்கலாம். கறியெல்லாம் போட்டாச்சு. நம்ம இப்போ கிண்டிக்கலாம். 1/2 கிலோ மட்டன் இது. எல்லாத்தையும் நல்லா நம்ம கிண்டிக்கலாம். கிண்டிக்கிட்டு தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், கரம் மசாலா, அடுத்தது மட்டன் மசாலா எல்லாம் போட்டுக்கலாம். மட்டன் மசாலா, அடுத்ததாக கரம் மசாலா, அடுத்ததாக மஞ்சள் பொடி, மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கறி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற தண்ணி, அந்த தண்ணியை இதோட ஊற்றிக்கலாம். நல்லா கொஞ்சம் நேரம் வேகட்டும். அவ்வளோதான், மட்டன் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் நேரம் வெந்துச்சுன்னா நமக்கு மட்டன் குழம்பு ரெடி. அடுத்தது சிக்கன் கிரேவி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சிக்கன் வந்து கழுவி எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் நான் உப்பு போட்டுக்கிறேன். அடுத்தது மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி நம்ம அலசி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கலாம். அடுத்ததான் நம்ம சிக்கன் தான் செய்ய போகிறோம். ஓகே, சிக்கனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் போட்டாச்சு. பட்டை, கிராம்பு, சோம்பு, கசகசா எல்லாமே போட்டாச்சு. அப்புறம் வந்து வெங்காயத்தை கொட்டிக்கலாம். நல்லா கிண்டிக்கலாம். நல்லா கொட்டிக்கலாம். நல்லா வெங்காயம் வணங்கி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம தக்காளி போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. அடுத்தது தக்காளியை கொட்டியாச்சு. தக்காளியை நல்லா கொட்டிக்கலாம். நல்லா சீக்கிரமாக வணங்குறதுக்காக இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். சீக்கிரமாக அப்போ தான் வணங்கி வரும். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். இதிலே கொத்தமல்லி கொஞ்சம், அடுத்தது கருவேப்பிலை, அடுத்ததாக புதினா, இதையும் போட்டுக்குவோம். நல்லா வாசனை இருக்கும். தக்காளி வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. அடுத்ததாக நம்ம மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். சிக்கன் மசாலா 2 ஸ்பூன், சிக்கன் மசாலா, மிளகாத்தூள், மல்லித்தூள் கலந்ததில் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள். இந்த சிக்கனை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். லெக் பீஸு, அடுத்தது பாருங்கள், சிக்கன் பீஸ் எல்லாம் போட்டுடலாம். நல்லா போட்டு பரட்டிக்கலாம். பரட்டிட்டு காட்டுறேன். நெக்ஸ்ட் வந்து கொழுப்பு மட்டும் தனியாக செய்கிறோம். அதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் போட்டாச்சு. தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு வணங்கிட்டு கொழுப்பு தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியாச்சு. தக்காளி வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இதில் கொழுப்பையும் போட்டுக்கலாம். கொழுப்பு வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அதையும் இதோட போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். விதமாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு முன்னாடியே போட்டுருக்கோம். மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு போட்டாச்சு. அடுத்தது மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் கொஞ்சம், கொத்தமல்லி தூள் கொஞ்சம் கலந்து வச்சது, இதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். அடுத்ததாக கரம் மசாலாவையும் போட்டாச்சு. பாருங்க எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு. கொழுப்பு மட்டும் இன்றைக்கி நம்ம தனியாக செஞ்சுருக்கோம். எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணலாம். இவ்வளோ நாள் வரைக்கும் கறியோடு தான் சேர்த்து கொழுப்பு செஞ்சுட்டு இருந்தது. இன்றைக்கி கொழுப்பு கொஞ்சம் நிறையா இருக்கிறதுனால கொழுப்பு மட்டும் தனியாக செஞ்சாச்சு. பிடிச்சவங்க இதை தனியாக சாப்பிட்டுக்கிட்டோம். ஓகே, நல்லா வெந்துருச்சு. நம்ம இறக்கிக்கலாம். சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், எல்லாமே வேலை முடிஞ்சிச்சு. சிக்கன் குழம்பு பார்த்திங்கன்னா இங்கே கொழுப்பு தனியாக இருக்குது. கொழுப்பும் செஞ்சாச்சு. அடுத்தது வந்து கேரட் பொரியல், அடுத்தது பார்த்தா கீரை பொரியல், அடுத்ததாக பார்த்தா முட்டை,
முட்டை குழம்பு ரெடி. அடுத்தது பார்த்தா மட்டன் குழம்பு, அடுத்தது அடியில் இருக்கிறது ஒயிட் ரைஸ். சாப்பாடு போட்டுக்கலாம். சாதம், அடுத்ததாக கொழுப்பு கொஞ்சம், மட்டன் குழம்பு, அவ்வளோதான். நம்ம சாப்பிட்டுக்கலாம். அதை வந்து சிக்கன் கொஞ்சம் வச்சுக்கலாம்.